வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ShaSha. கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு அப்புறம் வீடியோ போடுறோம். ஸோ ஏதாவது ஒன்று ஸ்பெஷலாக கொடுக்கணும் இல்லையா, அதனால தான் நம்ம சேனலில் இப்போ ஒரு மினியேச்சர் vlog பார்க்க போகிறோம். மினியேச்சர் ஷாப்பை வந்து ஃபுல்லாகவே பார்த்து அது எப்படி இருந்தது அப்படின்றத ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் இருக்குது. இவங்க டேரெக்டாக சேல் மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா அவங்க உங்களோட வீட்டில் வந்து டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்மளோட சேனலில் ShaSha சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கடை எங்கே இருக்குதுன்னு கேட்டால் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய செக்காங்கனி தெருவோட ஆல்மோஸ்ட் ஒரு எண்டு தான். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் இருக்கும். அந்த கோவிலுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் இந்த கடை இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த கோவில் கடை பார்த்தாலே வந்து வெளியிலேருந்தே தெரியும், ஓகே இந்த கடை தான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கடைக்குள்ளே போனோன்னே வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ஸ்க்கு தேவையான எல்லா அட்ராக்டிவான ஐட்டம்ஸுமே இருக்குது. நான் இந்த கடையில் போயிட்டு மொத வாங்கினது என்னென்னா, எனக்கு ஆன்லைனில் வேறு எங்கேயுமே கிடைக்காத இந்த முறத்தோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 35 rupees. இது ஸ்டீலில் செஞ்சுருக்காங்க. இந்த முறம் தான் வந்து நான் தேடிட்டு இருந்தேன். லைக் காய்கறி அறியறதுக்கு மினியேச்சர் வீடியோ எடுக்கும்போது காய்கறி அறியறதுக்கு வந்து நம்மளுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தேன். அப்புறம் சொப்பு, மாக்கல்லே சொப்பு வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த அம்மி இடிக்கிற அந்த குளவி, ஆட்டுவோமே கொடைக்கல், அது எல்லாமே வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. இந்த கிராஃப்ட் பீஸ் இருக்கு இல்லையா, இந்த ரிக்ஷா பீஸ் தான் வந்துட்டு அதில் ஆக்சுவலாக ஒரு கிராஃப்ட் பீஸு. அதுவும் அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150 அப்படின்னோடனே நான் வந்துட்டு கண்டிப்பாக வர்த்தான ரொம்பவே அஃபோர்டபுள் ஷாப் தான் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிட்டேன். அடுத்து இவங்கக்கிட்ட என்ன இருக்குதுன்னு பார்த்தா நிறைய கீ செயின்ஸ் இருக்குது, நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. இப்போ ஒரு குழந்தைங்க வந்து அந்த கடைக்கு வராங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் ஒரு பர்த்டேக்கு போகணும் அப்படின்னு நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. உடன் ஐட்டம் அண்ட் உடனில் இந்த டீ கப் இருக்கு இல்லையா, டீ கப் செட் வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இது வேறு எங்கேயுமே கிடைக்காது. ஃபார் 160க்கு நீங்கள் ஆன்லைனில் தேடினாலும் வந்து 160க்கு இந்த உடன் செட் வந்து கிடைக்காது. ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் தலையாட்டி பொம்மை, குட்டி குட்டி ஃபேனு, அப்புறம் இந்த கீழே தெரியுதுல்ல, இது வந்து 10 ரூபா. இந்த பேக்கெட் ஃபுல்லாக 10 ரூபா. நான் இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி என்னோடய மினியேச்சர் சேனலில் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி அதில் வந்து அந்த ஐட்டம்லாம் என்ன இருந்துச்சு, எப்படி இருந்ததுன்ற ரிவ்யூ பார்க்கலாம். அடுத்து வந்து இந்த பானை இல்லையா, இது வந்து நம்மளுக்கு ஜென்ரிக்காகவே கிடைக்கும். ஆனால் நீங்கள் இந்த பானையில் சமைக்கணும், இந்த பானை அடுப்பில் வச்சு சமைக்கணுன்னா இவங்கக்கிட்ட வந்து கண்டிப்பாக வாங்கிக்கலாம். அடுத்து இந்த சேர் வந்து எதுக்கு நான் ஸ்பெஷலாக காட்டுறேன் அப்படின்னா, ரொம்ப குவாலிட்டியாக இருந்துச்சு. நான் இன்னொரு கடையில் பார்த்தா இந்தளவுக்கு குவாலிட்டி இல்லை. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் வந்து நார்மலாக நம்ம பார்க்கக்கூடிய மினியேச்சர் ஷாப்பில் இருக்க எல்லாமே. அண்ட் இது வந்து ஹாக்கின்ஸ் குக்கருங்க. ஹாக்கின்ஸ் குக்கர் அப்படிங்கும்போது அது ஹாக்கின் கம்பெனியால் கொடுக்கப்படுறது. நான் அது எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் நம்மளோட மினியேச்சர் சேனலில் வந்து ஒரு தடவை ரைஸ் குக் பண்ணி ரிவ்யூ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த ஹாக்கின் குக்கர் வந்து நம்ம அடுப்பில் வச்சு சமைக்கலாம், அது வந்து ஹீட்டு தாங்கும். அடுத்து இப்போ நான் பார்த்துட்ருக்கிறது வந்து ஒரு பிளேட் ஸ்டாண்டு, பிளேட்டு கப்பு எல்லாமே வைக்கக்கூடிய ஸ்டாண்டு. இது வந்து ஆன்லைன்லேயோ இல்லை சென்னையிலையோ நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த ஸ்டாண்டோட அந்த செட்டு, அதாவது அந்த கப்பு பிளேட்டு எல்லாமே செட் தான் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே அந்த மாதிரி இல்லை, உங்களுக்கு தனியாகவும் கொடுக்குறாங்க, செட்டாகவும் கொடுக்குறாங்க. இதை வந்து சொல்ல மறந்துட்டேனே, பிரியாணி செய்யணும் அப்படின்னா இந்த செட்டை வாங்கிக்கலாம். இந்த செட் வந்து அலுமினியம் செட்டு எப்படி நிஜமான கடைகளில் இருக்குமோ அதே மாதிரியே இருந்தது. அடுத்து இந்த பிராஸில் இருக்கக்கூடிய இட்லி குக்கர் வந்து பார்த்திங்கன்னா 350 rupees ஆன்லைனில். இவங்கள்ட்ட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அப்புறம் அலுமினியம் இட்லி குக்கர் இருக்குது. பிராஸில் நிறைய ஐட்டம் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி டேபிள், சேரு இதெல்லாமே ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. அப்புறம் நான் ஏற்கனவே சொன்னலையா, இந்த பிளேட் மாட்டுற செட்டு நீங்கள் தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லை வந்து எனக்கு பிளேட்டு கப்ஸ் எல்லாமே வச்சு செட்டாக கொடுங்க அப்படின்னு கேட்டாலும் வாங்கி. அடுத்து பார்க்க போகிறது என்னோட ரொம்ப ஃபேவரட் தான், குட்டி குட்டி வாளி. இந்த வாளியில் நான் ஆன்லைனில் தேடிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக ஆன்லைனில் ஃபுல்லாகவே வந்துட்டு இதெல்லாம் அவைலபிளாக இல்லை, சேல்ஸ் ஆகி முடிச்சிருச்சு. அப்புறம் இந்த குட்டி எண்ணெய் கேன் இருக்கு இல்லையா, ரொம்ப க்யூட்டாக இருந்தது. நான் அதில் வந்து ஒன்று வாங்கினேன். அப்புறம் குட்டி சில்வர் அடுப்பு, நீங்கள் சமைக்கணுன்னா உள்ளே வந்து கேண்டில் வச்சுட்டு சமைக்கலாம். அப்புறம் சின்ன பிளாஸ்டிக்கில் செஞ்சுருக்கக்கூடிய குக்கர், இட்லி குக்கர், ரைஸ் குக்கர் ரெண்டுமே இருந்தது. குட்டி குட்டி கடாயெலாம் இருந்தது. அந்த கடாயெலாம் பார்த்தா நிஜம்லேயே நம்ம சமைக்கும் போது தாளிக்கலாம் அந்த மாதிரி இருந்தது. அதுவும் இந்த க்யூட்டான இந்த பீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா. அப்புறம் அஞ்சரை பெட்டி சில்வர்லேயே வச்சுருக்காங்க. சில்வர்க்குள்ளே வந்து டப்பியாக வச்சு பிளாஸ்டிக்லேயே வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி பிளேட்ஸ், இந்த மாதிரி எல்லா பிளேட்டுமே வந்துட்டு 5 ரூபா தாங்க. 5 ரூபா, 10 ரூபா, 15 ரூபா, இந்த மாதிரி ரொம்ப மினிமலான ப்ரைஸில் வந்து வச்சுருக்காங்க. குட்டி குட்டி அலுமினியம் சொப்பு ஜாமான்லாம் வச்சுருக்காங்க. நீங்கள் வேணும்னா
கீழே கொடுத்துருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பரை வந்து செக் பண்ணி பாருங்கள். அவங்களோட சேனலும் வந்து அவைலபிளாக இருக்குது. அடுத்து இந்த ஸ்கூப்பை வந்துட்டு எலுமிச்சம்பழம் புளியக்கூடிய இந்த இது வந்து ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா, குட்டியாக. அப்புறம் இது வந்து எல்லா நார்மல் மினியேச்சர் ஷாப்பில் கிடைக்கக்கூடியதான். பட் நான் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக பார்த்தேன், கிட்டத்தட்ட 70 rupees தான். இந்த கிரைண்டர் வந்து நான் ஒரு நாள் ரிவ்யூ போடுறேன். இது நீங்கள் HSL கிரைண்டர் மாதிரியே இருக்கும், அதுக்குள்ளே இருக்கிற கல் எல்லாமே. அதுக்கப்புறம் இந்த தட்கா பேன் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த இதில் வந்து நீங்கள் நல்லாவே ஒரு ரசத்துக்கோ எதுக்கோ தாளித்து கொட்டலாம். அதுக்காகவே நான் வந்து ஒரு அழகான ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கிட்டேன், அந்த அலுமினியம் பேனு. அதுக்கப்புறம் குட்டி குட்டி அலுமினியம் சட்டிலாம் இருக்குது. இந்த இட்லி குக்கர் பாருங்களேன், ரிட்டன் டு ப்ளே தான். இதை இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த இட்லி குக்கரோட அந்த உள்ளே இருக்கிற அந்த தட்டு செட்டு மட்டும் எடுத்து வச்சுட்டு குக் பண்ணலாம். இதில் இட்லி ஊற்றினோன்னா எவ்வளோ க்யூட்டாக இருக்கும்னா அதுதான் வந்து மினியேச்சரோட க்யூட்னஸ்ஸே. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தா 50 rupees. அடுத்து இந்த பாக்ஸ், இது வந்து ஒரு கபோர்டு. இந்த கபோர்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஹேங்கர்ஸ் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அப்புறம் கீழே ஒரு ட்ரா மாதிரி இருந்தது, நிறைய பார்ட்டிஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதில் நீங்கள் பார்பி ட்ரெஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம், மினியேச்சர் ட்ரெஸ்ஸஸ்லாம் மடித்து வச்சுக்கிட்டா ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து உடன் ஃபினிஷில் இருக்கா. இன்னொன்று வந்து காமிச்சாங்க, இது வந்து பிங்க் கலரில் ரொம்பவே க்யூட்டாக, கேர்ள்ஸுக்கு ரொம்ப பிடிக்கக்கூடிய அளவுக்கு அழகாக, அதுலேயே மிரர் வச்சு இப்போ பார்பி வந்து அங்கே நின்று தலையே சீவலாம், அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு இதாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து வாஷிங் மிஷின், டபுள் சைடு ஓப்பன் வாஷ் மிஷின், அப்புறம் ஒன் சைடு ஓப்பன் பண்ணுற மாதிரி வாஷிங் மிஷின், டாப் லோட் மிஷின், அவன்ஸ், அப்புறம் வாட்டர் கேரியர் இருக்குல்ல, அந்த வாட்டர் பேக் மேலே இருக்கிறது, அயன் பாக்ஸ் ஒன்று இருந்தது, ரொம்ப குட்டியாக க்யூட்டாக இருந்தது. நீங்கள் இது எல்லாமே உங்களோட மினிச்சர் செட்டுக்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து இந்த பவுல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நல்ல வெயிட்டாக இருந்துச்சுங்க. அது வந்து சேலம் சில்வராக. அதுக்கப்புறம் பார்பிக்கான பெட்ஸு, இது எல்லாமே டிசைனர் பெட்ஸ் மாதிரி ஹேண்ட்மேடாக க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நார்மலான பவுல்ஸு, நீங்கள் பால் காய்ச்சணும் ஒரு உங்களோட வீடியோக்கு அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பவுல்ஸு எல்லாமே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் கொலுவுக்கு வாங்கணுன்னாலும் இந்த கடைக்கு வந்து தாராளமாக வாங்கலாம். அவ்வளோ உடன் கலெக்ஷன். இந்த உடனில் சப்பாத்தி போடுறது, பிளாஸ்டிக்கில் வந்து சப்பாத்தி போடுறது, ரிட்டன் டு ப்ளே அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. மாட்டு வண்டி இருந்தது, நான் ஒரு மாட்டு வண்டி ஃபஸ்ட்டே காமிச்சேன் இல்லையா, அந்த மாட்டு வண்டி கூட இங்கே இருந்தது. ஸோ நீங்கள் கும்பகோணம் வந்து தான் இங்கே பார்க்கணுன்னு கிடையாது. கும்பகோணம் இல்லை இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் இந்த ஷாப்பை விசிட் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது ஒன்று வாங்குவீங்க. ஏன்னா 90s கிட்ஸ்க்கான எல்லா ஒரு டாய்ஸுமே இங்கே இருக்குது. குட்டி குட்டி ஃபேனு, அந்த டிக்டாக்கு, அப்புறம் விசிலாக இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் சொப்பு ஜாமான் வந்து பார்த்தீங்கன்னா செட்டாக வச்சுருக்காங்க. லைக் 120, 200 அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து சின்னது பெருசு அந்த மாதிரி சொப்பு ஜாமான் இந்த மாதிரி செட்டாகவே வச்சுருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் வந்து பெரிய கடத்தரில் தான் கும்பகோணத்தில் கிடைக்கும். இங்கே கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ரொம்பவே ரேரான பீசஸ் தான் இங்கே கிடைக்கிது. அதுக்கப்புறம் நிறைய ஆட்டோ, பலூன்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரு குழந்தைய கூட்டு போனீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடமா இந்த இடம் வந்துட்டு இருக்கும். ஒரு வீக்கெண்டில் வந்து கண்டிப்பாக கூட்டு போங்க. லேட்டாக வந்தாலும் ரொம்பவே சூப்பரான ஒரு வீடியோ போட்டிருக்கோன்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக நம்மளோட சேனலை லைக் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.